வீடியோல ஆரியங்காவு சாஸ்தா ஆரியங்காவு ஐயனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த தேவி புஷ்கலா தேவி மாம்பழத்துறை பகவதி அம்மா அப்படின்னு தனிப்பெரும் கோயிலாக தனிப்பட்ட முறையில கோயில் வாங்கின கதையை பத்தி பார்க்க போறோம். கேரளத்துல கொல்லத்துக்கு பக்கத்துல ஆரியங்காவு சாஸ்தாவுடைய கோயில் இருக்கு அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அந்த கோயில்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி கொரவந்தாவளம் அப்படிங்கிற ரப்பர் எஸ்டேட்டுக்கு பக்கத்துல சரியான காட்டுக்குள்ள மாம்பழத்துறை அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு தேவியுடைய கோயிலும் இருக்கு. மாம்பழத்தர ஸ்ரீ பகவதி கஷேத்திரம் அப்படின்னு மலையாள மக்கள் எல்லாம் அந்த கோயிலை சொல்லி வர்றாங்க. இந்த கோயிலுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோயிலானது ஆரியங்காவு கோயிலோடு நெருங்கிய தொடர்புடைய கோயில். ஆரியங்காவுல வருஷா வருஷம் சாஸ்தாவுக்கும் புஷ்கலா தேவிக்கும் கல்யாண வைபவம் நடக்கும் அப்படிங்கிறத நம்மள நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா சில பேருக்கு அந்த முன்கதையானது தெரியாமலும் இருக்கலாம். சாஸ்தாவுக்கு ஆரியங்காவு சாஸ்தாவுக்கு இந்த கோயில்ல கல்யாணம் நடந்தது உண்மை. ஒரு சௌராஷ்டிரா பொண்ணு, மதுரையை சேர்ந்த ஒரு சௌராஷ்டிரா பொண்ணு, அவங்க அப்பா ஒரு பட்டு வணிகராக இருந்திருக்காரு. அவங்க மதுரையில இருந்து கேரளத்துக்குள்ள பட்டு வியாபாரம் பார்க்க வந்தப்ப இங்க சாஸ்தாவுடைய கோயில்ல ஆரியங்காவு ஐயன் மேல பற்று கொண்டிருந்த பக்தி கொண்டிருந்த அந்த சின்ன பொண்ணானவள் கோயில்லையே தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை விட்டுட்டு கோயில்ல தங்கி
போயிடுறாங்க. அவங்க அப்பா வியாபாரம் பார்க்கறதுக்காக அந்த பொண்ணை கோயில்ல விட்டுட்டு காட்டுக்குள்ள போறாரு. திரும்பி வரும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்துல இருந்து ஐயப்ப சுவாமி சாஸ்தா அவரை காப்பாத்துறாரு. அதுக்கு சாஸ்தாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகர் கேட்கிறாரு. அதுக்கப்புறமா ஆரியங்காவு சாஸ்தா அவர் மேல பக்தி கொண்டிருந்த அவருடைய மகளையே தன்னுடைய மனைவியாக மாத்திக்கிட்டாரு. அந்த கோயில்ல புஷ்கலான்னு சொல்லப்படக்கூடிய அந்த சௌராஷ்டிர பொண்ணை தன்னுடைய சிலாமேனிக்குள்ளேயே ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு வரலாறு போகும். அந்த ஒரு விஷயத்தை கொண்டாடும் விதமாகத்தான் வருஷா வருஷம் ஆரியங்காவு கோயில்ல மட்டும் அங்க இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கும் புஷ்கலா தேவிக்கும் கல்யாண வைபவமானது நடக்கும். அந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னா மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா வீட்டுக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் சம்பந்தி வீட்டாளர்களாக வந்து அவங்க பொண்ணை சாஸ்தா இந்த கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சீர்சனத்தை எல்லாம் கொண்டு வந்து அவர்களுடைய பொண்ணை சாஸ்தாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான சடங்கு சம்பிரதாயங்களும் இன்னைக்கு வரைக்கும் ஆரியங்காவு கோயில்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுல இப்ப பார்த்தவே இந்த வரலாறு அதுல இருந்துதான் இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாம்பழத்துறை பகவதி அம்மாவுடைய வரலாறு தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்க போகுது. இப்படியாக சாஸ்தாவுக்குள்ள கலந்து போன அந்த சௌராஷ்டிரா பொண்ணு அந்த புஷ்கலா தேவியானவள் சாஸ்தாவை விட்டு பிரிய வேண்டிய நேரமானது வருது. சாஸ்தா அந்த பொண்ணை தன்னோட ஏத்துக்கிட்டாரு, தன்னுடைய மனைவியாக மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஏன் அந்த பொண்ணானவள் சாஸ்தாவை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பரசுராமர் இந்த மலையாள மண்ணை காப்பாற்றுறதுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாஸ்தா கோயில்களை இந்த மண்ணு மேல மலையாள தேசத்துல நிறுவனாரு. அப்படித்தான் ஆரியங்காவு சாஸ்தாவுடைய கோயிலையும் அவர் சாஸ்தாவை பிரதிஷ்டை பண்ணாரு. இப்படியாக இந்த மண்ணை இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பானது சாஸ்தாவுக்கு இருக்கும் போது அவரு அந்த சௌராஷ்டிர பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஒரு கிரகஸ்தனாக ஒரு குடும்பஸ்தனுடைய நிலைமைக்கு போயிடுறாரு. இந்த தளத்துல அவருடைய அந்த குறிப்பிட்ட வேலைக்கு அந்த குறிப்பிட்ட மக்களை காக்கக்கூடிய அந்த செயலுக்கு ஒரு குடும்பஸ்தனாக இருந்து பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு இல்லாத காரணத்தினால தன்னுடைய மனைவிய புஷ்கலா தேவிய தான் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்முடைய சாஸ்தா வராரு. அதனால ஆரியங்காவு ஸ்ரீ தர்மசாஸ்தாவுடைய பந்தம் உள்ள தெய்வ சங்கல்பமுடைய பகவானுடைய பத்னியாக இருக்கக்கூடிய இந்த புஷ்கலா தேவிய சௌராஷ்டிர குளத்துல பிறந்து தான் மேல ஆத்ம பக்தி வச்சிருந்த அவளுக்கு ஆன்ம விடுதலை கொடுத்து முக்தி கொடுத்த நம்முடைய சாஸ்தா ஆரியங்காவுல இருந்து அவளை கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கிறதுக்காக தன்னுடைய கோயிலுடைய தந்திரியை கூப்பிடுறாரு. தந்திரியை கூப்பிட்டு சாஸ்தா தன்னுடைய நிலைமையை எடுத்து உணர்த்தி புஷ்கலா தேவிய அவளுக்கு பிடிச்ச மாதிரியான வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்க கோயில் கொள்ள செய்யும்படி தந்திரி கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஆனா தன்னுடைய மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலும் வருஷா வருஷம் இந்த புஷ்கலா தேவிக்கு அவர் முக்தி கொடுத்த அந்த ஒரு குறிப்பிட்ட தினத்தன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் சாஸ்தாவுக்கும் புஷ்கலா தேவிக்கும் கல்யாண வைபவத்தை நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சாஸ்தா சொல்லி அனுப்புறாரு. இப்படியாக ஆரியங்காவு ஐயனுடைய ஆணைப்படியே தந்திரி ஆரியங்காவுல திருக்கல்யாண உற்சவம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா புஷ்கலா தேவியை கூப்பிட்டுக்கிட்டு பகவானுடைய அந்த பெருமைகளை பூரா சொல்லிக்கிட்டு பாட்டுகளை பாடிக்கிட்டு அடர்ந்த வனாந்தரத்துக்குள்ள அந்த தேவியை அப்படியே கூட்டு போய்கிட்டே இருக்காரு. இப்படியாக இந்த தந்திரியும் தேவியும் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்து நடந்து வந்து மாம்பழத்துறைன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றமே இந்த பகவதி அம்மனுடைய கோயில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இந்த மாம்பழத்துறையானது அன்னைக்கு காலகட்டத்தில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அளவுல இல்லாம அதை விட அதிக அளவுலே ஒரு ரம்யமான சூழ்நிலையுள்ள இடமா இருந்திருக்கு. இங்க மலர்களும் காய்களும் கனிகளும் பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்திருக்கு. மிகப்பெரிய சோலை, அருவி, நதி, இவ்வளவு மனம் வீசக்கூடிய இடம் இந்த பூமியிலேயே இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக அத்தனை விதமான ரம்யமான சூழ்நிலைகளும் அந்த இடத்துல நிலவிக்கிட்டு இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்து புஷ்கலா தேவி மயங்கி போய் மனம் லயிச்சு போய் மாம்பழத்துறைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துலயே நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய மாமரங்களும் இருந்திருக்கு. இப்படி தேவிக்கு மாம்பழத்துறையானது ரொம்பவே பிடிச்சு போச்சு அப்படின்னு தந்திரி புரிஞ்சுக்கிறாரு. அதனால இந்த நேரத்துல சாஸ்தா அவருக்கு இட்ட கட்டளைய அவர் நிறைவேற்ற பார்க்கிறாரு.
புஷ்கலா தேவிய அங்க அந்த மாம்பழத்துறையில இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துல புடிச்சு அடைச்சு வைக்கிறாரு. இதனால தகச்சு போன புஷ்கலா தேவி தந்திரி கிட்ட கடுமையான கோபத்தோட கதவை திறந்து விடு தந்திரி, நீ என்ன செய்யறது தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு சொல்லி அந்த தேவி தன்னுடைய கோப கடலை கக்குறாங்க. அப்போ அந்த நிலையில கோபாக்னியோட இருக்கக்கூடிய புஷ்கலா தேவி கிட்ட தந்திரி பேச ஆரம்பிக்கிறாரு. தேவியே புஷ்கலா தேவியே, நீ சினங்கொள்ள வேண்டாம். ஐயனுடைய ஆரியங்காவு சாஸ்தாவுடைய காவல் பணிக்கு உன்னால இடையூறு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நீ இங்க இருக்க. நீயே ஞானமுமாக போகமுமாக இந்த இடத்துல மலர்ந்து நிக்கிற ஞான ஸ்வரூபினி. அதனால தேவி ஐயனே உனக்கு முக்தி அளித்து உன்னை தன்னோட ஐக்கியப்படுத்திக்கிட்ட அந்த காரணத்தினால வருஷா வருஷம் உன்னுடைய திருக்கல்யாண உற்சவ தினம் மட்டும் கொண்டாடப்படும். அந்த திருமணமும் ஐயனின் வாக்குப்படி என்னோட முன்னிலையில, அதாவது தந்திரியாக என்னுடைய முன்னிலையில என்னுடைய சாட்சியில ஆரியங்காவுல வருஷா வருஷம் மிகப்பெரிய வைபவமாக உன்னுடைய சௌராஷ்டிர குல மக்கள் எல்லாம் வந்து அந்த அருமையான கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. அதனால நீ சினங்கொள்ளாம அமைதி கொண்டு இந்த இடத்துல தங்குதாயி அப்படின்னு சத்திய வாக்கு பண்ணி தந்திரி வேண்டுகிறாரு. தந்திரியுடைய வாக்கின் பேரிலே சத்திய வாக்குக்கு கட்டுப்பட்டு தேவியானவள் இந்த மாம்பழத்துறையிலேயே அமைதியாகி சாந்தமாகிறா. தந்திரியும் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் அடைச்சு வச்சிருந்த அந்த மண்டபத்துடைய கதவை திறந்து பார்க்கிறாரு. புஷ்கலா தேவியானவள் அர்ச்சாவதார ரூபத்துல காட்சி கொடுக்கிறா. தேவியுடைய முக தோற்றத்துல ஒரு தைரியமும் ஒரு தீர்மானமும் பிரகாசமா தெரிஞ்சது. தேவியானவள் மனக்கோலத்திலே தன்னுடைய 8 கைகளிலே 8 ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வலது காலம் அடிச்சு இடது கால தரையில ஊனி பத்ரகாளியுடைய ரூபத்துல பைரவியுடைய சங்கல்பத்துல சத்திய சுரூபியாக ஜுவாலா கிரீடத்தோட இந்த மாம்பழத்துறையில காட்சி கொடுக்க ஆரம்பிச்சா. அவளுடைய வலக்கரத்திலே திரிசூலம், பாசக்கயிறு, சூரி கத்தி, மணி இத்தனையும் ஏந்தி கொண்டு தன்னுடைய இடது கரத்திலே சர்பம், நீண்ட கத்தி, கேடயம், அமுத கிண்ணம் அத்தனையும் ஏந்தி கொண்டு தேவி காட்சி கொடுத்தா. முக்கியமான அம்சமாக அவளுடைய இடது மடியில சர்ப்பம் ஒண்ணு சுருண்டு அமர்ந்திருக்குது. குண்டலினின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மகாசக்தி இந்த அம்பாளோடும் ஐயனோடும் ஐக்கியமாகி இருக்குது அப்படின்னு சொல்லும்படியாக அந்த குண்டலினி பாம்பையும் இந்த இடத்துல அவங்க உருவகமாக காட்டியிருக்காங்க. தேவியுடைய இந்த திவ்ய கோலத்தை பார்த்த தந்திரியானவர் புஷ்கலா தேவிக்கு மாம்பழத்துறை பகவதி அப்படின்னு சொல்லிட்டு நாமகரணம் சூட்டிட்டு இந்த சேத்திரத்துக்கு தேவையான ஆச்சாரங்களையும் பூஜா விதிகளையும் உற்சவ விதிகளையும் பண்ணுமுறைகளையும் பக்தி சிரத்தையோடு செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிமுறையையும் நடைமுறைப்படுத்தி வச்சாரு. இந்த கோயிலுடைய பரிவார தெய்வங்களாக விநாயகர், கருப்பசாமி, பேச்சியம்மா, வனதுர்கை மற்றும் நாகர்களுடைய சன்னதிகள் எல்லாம் இந்த கோயிலுடைய இருக்குது. இந்த கோயில்ல மாமரமே தலவிருட்சமாக இருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் ஆரியங்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய தர்மசாஸ்தாவுடைய கோயிலுக்கு போற மாதிரியே மாம்பழத்துறையில் இருக்கக்கூடிய இந்த பகவதி அம்மனையும் தேடி போய் கும்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
வணக்கம்.